கோமாளியெல்லாம் உள்ள தூக்கி போடுறாங்க. இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. டிஆர்பிக்காக எதையோ யாரையோ உள்ள தூக்கி போட்டு தேவையில்லாத ஆட்களை வளர்த்து விடுற மாதிரி இருக்கு. விஜய் சேதுபதி சார் வந்து சில விஷயங்களை வந்து சாஃப்டாவே கொண்டுட்டு போயிருந்தாரு. பட் கமல் சார் வந்து அந்த மாதிரி பண்ணல. இப்பெல்லாம் வராங்க, அவங்களுக்குள்ளே ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இன்னொரு செட் ஆஃப் பீப்புளை வந்து அப்போஸ் பண்ற போல இருக்கு. தான் இருக்கே தவிர அது ஒரு கேமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகல. அதுமே பரவாயில்ல, இப்போ ஸ்கிரிப்டட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் சீசன் கண்டஸ்டன்ட்னா யாரை சொல்லுவீங்க? தேர்ட் சீசன் அந்த கவின் வர்றது அந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அப்போ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் காமெடியாக இருந்தது. அப்படி ஜாலியாக இருக்குமா? இல்லை, வாட்டர்மெலன் சார் திவாகர் தெரியுமா? இல்லை, அப்போ தெரியாது, அதனால தான் தெரியல எனக்கு. என்னது வாட்டர்மெலன் சார் திவாகரை தெரியாதா? ஆனால் போன சீசனில் வந்து ஒரு கிரிட்டிசிசம் ஃபுல்லாக விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாகவே உள்ள இறக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சு. அதை உடைக்கிற வகையில் இப்போ மக்களில் இருக்க ஒருத்தவங்களாம் இருக்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வராங்க. இது எப்படி நான் பார்க்குறீங்க? இது ரொம்ப நான் கொஞ்சம் கேவலமாக தான் பார்க்குறேன். கோமாளியெல்லாம் உள்ள தூக்கி போடுறாங்க. இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. இதில் வந்து கோமாளி ஷோவாக மாற்றுறாங்க. குக் வித் கோமாளியில் அவர் தூக்கி போட்டாங்கன்னா ஏதோ பார்க்கறதுக்கோ ஏதோ சிரிக்கிறதுக்கோ நல்லா இருக்கும் அவர் பண்ணுற ரியாக்ஷனுக்கு. பட் ஆனால் இதில் போடும்போது ரொம்ப கேவலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு. அவருக்காகவே அவர் வந்ததுனாலேயே வந்து வீடியோ டவுன் ஆக வாய்ப்பு இருக்கா? சீசன் பார்க்குறவங்களோட குறைய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக ஆல்ரெடி முன்னாடியே அப்படி தான் இருந்தது. தேவையில்லாத ஆட்களை உள்ளே போட்டு அந்த மாதிரி பண்ணனால அந்த ஷோவே ஒரு மாதிரி தான் இருந்தது. இப்போ இன்னும் கேவலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 சீசனுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கும் இப்போ கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் வேரியேஷன் இருக்கு. ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாகவே இருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் 3 சீசன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஸோ சம்திங் அதாவது ஆக்டர்ஸு அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஸோ ஓகே இவங்கலாம் நம்ம வந்து ரியல் லைஃப்பில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதனால அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், டெய்லி லைஃப் ஸ்டைல் ஆர்வம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் அந்த ஷோவே வேல்யூவே ரொம்ப கம்மியாகிட மாதிரி. ஸ்டாண்டர்ட் வந்து கம்மியாயிருச்சு. ரொம்ப கம்மியாக தான் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி பண்ணால் வீடியோவோட டிஆர்பியும் அதிகமாகும், சண்டை போட்டுப்பாங்க, டிஆர்பி கொடுப்பாங்கன்னு பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் விஜய் டிவி இதில் மட்டும் தான் இருக்கு. இதில் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் ரொம்ப கேவலமாக யோசிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கு. டிஆர்பிக்காக எதையோ யாரையோ உள்ள தூக்கி போட்டு தேவையில்லாத ஆட்களை வளர்த்து விடுற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு நல்ல ஒரு கஷ்டப்படுறவங்களோ ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கவங்கள டேலண்டான ஆட்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் வந்து பிக் பாஸ்ல எடுக்கலாம். இந்த மாதிரி ஆட்களை எடுக்கிறது ரொம்ப தவறான விஷயமா. அப்போ நீங்கள் இந்த சீசன் பிக் பாஸ் பார்க்க மாட்டீங்க, கரெக்டா? ப்ரோ கண்டிப்பாக பார்க்கவே மாட்டேன் ப்ரோ. இது வரைக்கும் 3 நடிகர்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக யாராவது ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா எந்த நடிகர் ஹோஸ்ட் பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க? சூர்யா சார் பண்ணார் தான் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியா அந்த நீங்களும் எல்லாம் ஒரு கோடி பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. அப்புறமே பிடிக்குமா சூர்யா சார்? இல்லை, சூர்யா சாரோட அந்த ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நல்லா இருக்கும். நல்லா நான் ஜாலியாக கொண்டு போவாரா இல்லை சீரியஸான விஷயத்துக்கு கேட்பாரா? நல்லா அவரோட விஷயம் நல்லா தான் இருக்கும், ஜாலியாகவும் எடுத்துகிட்டு போவார். சம்டைம்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அவர்கிட்ட, எதிர்பார்க்கலாம். எல்லா எபிசோடுமே பார்ப்பேன், எல்லா சீசனுமே பார்த்துருக்கேன். உங்களுக்கு எதனால் பிக் பாஸ் பிடிக்க ஆரம்பிச்சுது? ஆக்சுவலி என்னன்னா, அதில் வரத கண்டஸ்டன்ட் நம்மளுக்கு ஃபேவரட்டாக யாராட்டும் இருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு சீசன் 1 வந்து லைக் ஓவியாவால் வந்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே கண்டினியூ ஆயிருது. ஆனால் இப்போ நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு, ஹோஸ்ட்லேருந்தே நிறைய சேஞ்சஸ் நடந்துருச்சு. எந்த ஹோஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ வரைக்கும் பண்ணதுலேயே? என்னன்னா கமல் சார் வந்து ஓகேவா இருந்தார். ஏன்னா விஜய் சேதுபதி சார் வந்து சில விஷயங்களை வந்து சாஃப்டாவே கொண்டுட்டு போயிருந்தாரு. பட் கமல் சார் வந்து அந்த மாதிரி பண்ணல, எல்லாமே ரோஸ்ட் பண்றாருன்னா கண்டிப்பா அவர் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இவரும் ஓகே தான். யாரெல்லாம் வந்தா நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? யார் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? நான் எதிர்பார்க்கறது வந்து அந்த டான்சர் ஒருத்தவங்க உண்டு, ஜோன்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ. அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்கிறவர் வேணும். வேணும். ஏன்னா அவங்க நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கும்போது லைக் அவங்க ரொம்ப பேக்ரவுண்ட் ரொம்ப இல்லாத சைடு இருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபியூச்சர் நல்லா. ஓகே, அப்போ உங்க ஓட்டு அவங்களுக்கு தான் கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி தாமரை செல்வியுமே அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க தான் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான். அப்போ அவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. அவங்க டைட்டில் அடிக்க வாய்ப்பு இருக்கா? பட் அவங்க வந்தாங்கன்னா அவங்க நல்லா விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இங்க பொறுத்தளவுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். ஸோ அவங்க எப்படிங்கிறது அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி நமக்கு தெரியல. ஸோ அவங்க அங்க வந்து எப்படி இருக்காங்கங்கிறது பார்த்துட்டு இதுதான். பட் எங்களோட ஓட்டு அவங்களுக்கு தான். ஓகே, இப்போ 3 ஆக்டர் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பிக் பாஸை. ஓகேவா? எஸ்டிஆர், கமல், விஜேஎஸ் 3 பேர் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டர் ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த ஆக்டரை சொல்லுவீங்க பிக் பாஸ் ஹோஸ்டிங்க்கு? ஆக்டர்னு சொல்ல போனா வேற யாரும் உங்களுக்கு ஐடியா இல்லை. பட் கமல் சார் இருக்கிற வரைக்கும் வரணும், கமல் சாரே வரணுன்றீங்க. வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அதில் வந்த அந்த எப்படி சொல்றது நேச்சராக இருந்தது அவங்க பண்ணது எல்லாம். ஆக்சுவலாக மேக்ஸிமம் நம்ம பார்த்தோன்னா
ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்துட்டு நல்லா ரியலாக இருந்துச்சு அப்போ பார்க்கும்போது. இப்போலாம் வராங்க, அவங்களுக்குள்ளே ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள வந்து அப்போஸ் பண்ணுற போல இருக்கு. இல்லைன்னா ஒரு இதுதான் அவங்க வந்து பார்த்து கொஞ்சம் வெல் ப்ரிப்பேர் ஆகி வர மாதிரி இருக்கு இது உள்ள. முன்னாடி இருந்ததுல வந்து ரியலிஸ்டிக்கா இருந்தது. பட் இப்போ பண்றதே வந்து கன்டென்ட் வச்சு பண்ற மாதிரி தான் இருக்கு பார்க்கும்போது. ஸோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது பார்க்கறதுக்கு. ஹோஸ்ட் கூட வந்து திருப்பி கமல் வரலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இல்ல புது ஹோஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா எந்த ஆக்டர் ஹோஸ்ட் பண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சேதுபதி சார் இஸ் ஓகே. அதர் தேன் தட் லைக் சூர்யா சார் இது போல வேற யாராவது வந்தா ஓகேவா? சூர்யா சார் தான் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணா உங்களுக்கு பிடிக்கும். சூர்யா சார் லாஸ்ட் டைம் ஆர்யா சார் இஸ் ஆல்சோ லிட்டில் பெட்டர். ஏன்னா ஹி இஸ் ஆல்சோ நல்லா இதுக்கு முன்னாடி ஷோ பண்ணியிருக்காரு. ஸோ ஹி கம்மின்ஸ் இட் வில் பி ஓகே. முன்னாடிலாம் வந்து உள்ள இப்போ பிக் பாஸ் கண்டென்ட் உள்ள வராங்கன்னா ஒரு நல்ல செலிபிரிட்டி ஒரு ஃபேமஸ் ஆக போறவங்கள கூட்டிட்டு வந்து டேலண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ வந்துட்டு எப்படின்னா ஆல்ரெடி நல்லா செலிபிரிட்டியா இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து மேபி அது எப்படி இருக்குன்னா லைக் அவங்களோட குட் இமேஜ காட்டுற மாதிரியும் இருக்கு. சம்டைம்ஸ் அதுல இருந்து அவங்களோட பேடு டிஃபேம் பண்றாங்க. ரெண்டுமே இருக்கு. ஸோ தெரியல எப்படி வர போகுதுன்னு பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு பாப்பீங்கல்ல, இதுக்கப்புறம் பிக் பாஸ் பாப்பீங்க. பார்ப்போம், இன்னைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்துருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் பெருசா பார்த்தது இல்ல. இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடா இல்ல என்னை பொறுத்தவரையிலும். ஃபர்ஸ்ட் சீசன்ல அப்படி என்ன பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? இல்ல, அது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால மேபி எல்லாருக்கும் அது வித்தியாசமா இருந்தது. யூஸ்வலா நாடகம் ட்ராமா தான் பார்ப்பாங்க. புரியுதா? நாடகம் பார்க்கும்போது ஒரு இது டைரக்டடா அவங்க சொன்ன மாதிரி இவங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்டடா பண்ற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஆனா போக போக பார்த்தா எப்பமா திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கூட இப்போ உள்ள சீசன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னு வைங்களேன், பார்த்தா ஏதோ ஸ்கிரிப்டடா இவங்க அவங்களுக்கு எதிரியாகவும் அவங்க இவங்களுக்கு எதிரியாங்கிற மாதிரி இருக்கும். குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டடா கிரியேட் பண்ணணும் அவங்க நினைக்காங்க. பட் மக்கள் பார்க்குற அளவுக்கு யதார்த்தமா இல்லைங்கிறது என்னோட கருத்து. நீங்க சொல்லுங்களா? நீங்க யூஸ்வலா பிக் பாஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ வரைக்கும்? ஆமா பார்த்துட்டு இருந்தேன் நானு. பட் இப்போ எப்படின்னா ஒரு சொன்ன மாதிரி குரூப்பிசம் சண்டை தான் இருக்கே தவிர அது ஒரு கேமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகல. அதுவுமே பரவாயில்ல, இப்போ ஸ்கிரிப்டட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இட்ஸ் அனதர் ஒரு சீரியல் மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 100 நாள் சீரியல். 100 நாள் சீரியல் மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ அதனால அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. பிக் பாஸ்ல இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு என்ன விஷயம் சொல்லுவீங்க? பிக் பாஸ்குள்ள நடக்கிறது எவ்வளவோ எல்லா எமோஷனும் நடக்குது. இந்த எமோஷன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு என்ன விஷயம் சார்? சம்பந்தமே இல்லாம காதல் இருக்க மாதிரி காட்டுவாங்க. அது பை நேச்சரா வரணும். 100 நாள்ல போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. அது நடக்கவே நடக்காது. சும்மா ஏமாத்து வேலை தான். அதாவது யங்ஸ்டர்ஸை பிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம். இருக்கலாம். அக்கா நீங்க சொல்லுங்க. இல்ல பிடிக்காது அப்படின்னா மாறி மாறி சண்டை மட்டும்தான். அது பக்கத்து வீட்டுல சண்டை போடுற மாதிரி ரொம்ப சண்டையா தான் நடந்துட்டு இருக்கே தவிர அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்ற ஃபீல் ஆச்சு. மக்கள் ரிலாக்ஸிங்கா பார்க்கலாம்னு நினைக்கும் போது இப்படி சண்டை வந்து வீட்லயும் சண்டை ஆயிருது. அப்படி போயிடுது. ஒவ்வொருத்தங்களை கருத்தை பொறுத்து. பட் ஸ்டில் அது என்டர்டெயின்மெண்டா இருக்கணும்னு சொன்னா வந்துட்டு சம்திங் ஏதாவது வித்தியாசமா இருக்கணும். இது அப்படி இல்லை. போக போக ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்குது. அவ்வளவுதான். அவங்களோட சீசன் 1, 2, 3 ஜாஸ்தி ஆக ஆக அதுக்கேற்ற மாதிரி அவங்க வித்தியாசமா ஓவர் அடிச்சிருச்சா போ. எங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. எங்களுக்கு அப்படி இருக்கு. புரியுது. ஓகே, நான் இப்போ வந்து ஹோஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ கமல்ல இருந்து விஜய்ஸா மாறிட்டாங்க. இப்போ இந்த ஒரு ஆக்டர் வந்து ஹோஸ்ட் பண்ணா நான் கண்டிப்பா பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீக்கெண்ட் எபிசோடாவது மிஸ் பண்ணாம பார்ப்பேன் அப்படின்னா எந்த ஆக்டரை சொல்லுவீங்க? இல்லை, கமல் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். அட்லீஸ்ட் அவர் பேசுற கேட்கறதுக்காவது அப்போ பார்க்குற மாதிரி இருந்தது. புரியுதுண்ணா? புரியுது. இப்போ யார் பண்றாங்கன்னு தெரியல. நல்லா பண்ணா நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க, எந்த ஆக்டர் வந்து ஹோஸ்ட் பண்ணா பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு விஜய் சேதுபதி பிடிக்கதான் செய்யும். அவர் தான் பண்றாரு. இந்த சீசன் பாப்பீங்கல்ல? பார்க்கலாம், ட்ரை பண்றேன். இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுன்னா பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்க்கறது. சரி, ஓகேண்ணா. இன்னைக்கு பிக் பாஸ் லான்ச் பண்றாங்க. ஓகே, என்ன மாதிரி கண்டஸ்டன்ட்லாம் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கொஞ்சம் 3rd சீசன்ல இருந்த கண்டஸ்டன்ட் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நான் அந்த 3rd சீசன் தான் கொஞ்சம் பார்த்தேன். கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. ஏன்னா மற்ற சீசன்ல எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஏன்னா அங்க ஃபுல்லா அவங்களே சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்க்க. அதை கேட்கலான்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 சீசனுக்கு கொடுத்தா சப்போர்ட் வந்து போக போக கம்மியாயிட்டே இருக்கு. ஏன் அது அப்படி கம்மியாகுதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க அந்த என்டர்டெயின்மெண்ட் நம்ம வியூவர்ஸ் ஏத்துறதுக்காக அவங்களே ஏதோ ஸ்கிரிப்டடா பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் நெகட்டிவ் அதிகப்படுத்திங்க. ப்ரிபரேஷனாவே இருக்கு. ஆமா, பாசிட்டிவ் வந்து கம்மி. எல்லாருக்கும் இந்த நெகட்டிவ் ஏற்படுத்தினாதான் அதிக வியூவர்ஷிப் போகுதுன்னு அவங்க வந்து ஒரு இமேஜினேஷன்ல இருக்காங்கன்ற மாதிரி. டிஆர்பிக்காக பண்றாங்க எல்லாம். அதனாலதான் இப்போ கம்மி பண்ணிட்டேன் நான்.
இப்போ நியூ சீசன் வருதுன்னு கூட நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் சீசன் கண்டஸ்டன்ட்னா யாரை சொல்லுவீங்க? 3rd சீசன்ல அந்த கவின் வர்றது அந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமா. அப்போ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டா இருந்துச்சு. கொஞ்சம் காமெடியா இருந்தது. அப்படியே ஜாலியா இருந்துச்சுமா. அந்த சீசன்ல கொஞ்சம் நெகட்டிவ் வைப் கம்மியா இருந்தது. ஓகே. சூப்பர், சூப்பர். ஆனா இப்போ வந்து 3 ஆக்டர்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி, எஸ்டிஆர், கமல் 3 பேர் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. புதுசா யாரோ ஒரு ஆக்டர் வந்து ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? புதுசானா ஒரு ஆக்டர் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். இந்த ஷோ நல்லா ஹிட் ஆகும். திருப்பி அதுக்கான சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? பாப்புலர் ஆக்டர் இல்லாம கொஞ்சம் நார்மலா இருக்கவங்களே ஹோஸ்ட் பண்ணலாம். யாரை சொல்ல வரீங்க அது? இப்போ வளர்ந்து வர்ற ஆக்டர்ஸ் யாராவது. ஐ திங்க் இப்போ யங் ஆக்டர்ஸ்ல இந்த ஹரிஷ் கல்யாண் மாதிரி இருக்கவங்க, அந்த நியூ ஃபேஸா இருக்கிற அந்த மாதிரி ஆக்டர்ஸ் வந்து இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணா வித்தியாசமா இருக்கும்ன்ட்டு. கொஞ்சம் அந்த டைமென்ஷனே மாறும் அப்படின்னு சொல்ல வரீங்க. இப்போ நம்ம பாப்புலாரிட்டினால நம்ம வந்து அதை வச்சு அவங்க டிஆர்பி ஏத்துறாங்க. ஸோ வர்ற ஹோஸ்டே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் புதுசா கொண்டு வருவாங்க. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு கிடைக்கும். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் பார்க்கறது கிடையாது. ஏன் ஏன் எதனால முன்னாடி பார்த்துட்டு இருந்த ஆள் வந்து இப்போ பார்க்க மாட்டேங்கிறீங்க? இல்ல டிவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால அதை பார்க்கறது இல்லை. எப்பயாவது மூவி பார்ப்பேன், அவ்வளோதான். லாஸ்டா 3rd சீசன் வரைக்கும் பார்த்தேன். 3rd சீசன் வரைக்கும் பார்த்தீங்க. ஓகே. நான் இப்போ உங்களை மாதிரி நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸ்டார்டிங்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? டைம் வேஸ்ட் மாதிரி தான் தோணுது. டீ பேஸ்ட் மாதிரி தோணுது. வட்டுன்னு ஓப்பனாக சொல்லிட்டீங்க. ஏன் எதனா ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே பார்க்குறோம் அது. நார்மலாக என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கறதா இல்லை. நம்ம வந்து இப்போ சம்பாதிக்கிட்டோம், போயிட்டு வரோம். திருப்பி எனக்கு ஒன்றும் என்னோட ரொட்டீன் பார்த்தீங்கன்னா காலையில் ஆஃபீஸ் போயிட்டு வர்றது, ஸ்ட்ரைட்டாக ஜிம்முக்கு போகிறது, வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்றது, டயட்டு அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணு. நம்ம டைம் கிடையாது. இப்போ டைம் இல்லை. டைமே இருக்காது. ஸோ அதனால ஓகே. ஓகேண்ணா. இப்போ 3 பேர் இது வரைக்கும் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் ஷோலேயே வந்து 3 பேர் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து விஜய் சேதுபதி, இன்னொன்று வந்து எஸ்டிஆர் அவர்கள், கமலஹாசன் அவர்கள். இந்த 3 பேரை தாண்டி எந்த ஆக்டர் ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்? இந்த எஸ்டிஆர் ஓகே தான், நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் விஜய் சேதுபதி எப்பவுமே அவர் நல்லா தான். அவர் மாசா தான் பண்றாரு. அவர் இந்த 3 பேர் இல்லாம யார் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்? ஏன்னா ஒருத்தர் இன்ட்ரெஸ்டிங்கா இவரை போட்டா நல்லா இருக்கும்பா அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? சிவகார்த்திகேயன். ஓ, சிவகார்த்திகேயன். ஆ சிவகார்த்திகேயன் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணா பாப்பீங்களா அப்ப திருப்பி? பார்க்கலாம் சான்ஸ். ஏன் என்ன ரீசன்? அவரோட ஆக்டிவிட்டி, அது அவர் பேசுற எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலாம். இப்போ விஜய் சேதுபதி நம்மளுக்கு தெரியும், ஏன்னா அவர் ஃபேன் நான். ஓகே. சூப்பர். அதனால எனக்கு தெரியும் அவர் எப்படி பேசுவாருன்னு. சிவகார்த்திகேயன் வந்தா பார்க்கலாம். ஸோ அப்போ விஜய் சேதுபதி ஃபேனுன்றீங்க. அப்போ வந்து கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட் பார்ப்பீங்க கரெக்டா? விஜய் சேதுபதி பார்க்கறதுக்காகவாது. ஆமா, அவர் பேசுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால ஒரு கருத்தாவது நல்லா இருக்கும். ஆமா அதான் நம்ம பார்க்கறது. அதனால பார்ப்பீங்க. வாட்டர்மெலன் சார் திவாகர் தெரியுமா? இல்ல தெரியாது, அதனால தெரியல எனக்கு. என்னது வாட்டர்மெலன் சார் திவாகரை தெரியாதா? ஏன்னா சோசியல் மீடியா ஆக்டிவா இருக்க மாட்டீங்களா? இருப்பேன், மாட்டேனா தெரியல. பார்த்தா தெரியும். திவாகர்னா தெரியாதா? இப்படி பண்ணுவாரு வாட்டர்மெலன் வச்சு. வாட்டர் ஓ அவரா? ஓகே. அந்த சூர்யா மாதிரி நடிச்சாரு அவர். சூர்யா மாதிரியான நடிச்சாரு. ஓகே, எல்லாரும் மாதிரி நடிப்பாரா? இப்போ எல்லாரும் மாதிரி நடிச்சாரா? சரி, ஓகே. அவரு போறாரு. இப்போ அதை பத்தி உங்க கருத்து? அவர் இங்க வந்தாரா? இல்ல, அவரு பிக் பாஸ் போறாரு. ஓவர் ஆக்டிங் கொஞ்சம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா மக்கள் வந்து ஒரு டேலண்டான பீப்புளுக்கு வாய்ப்பு போயிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க இவர் போனதுல. நீங்க அதை பத்தி உங்க கருத்து என்னது? இல்லைங்க, பெருசா. ஆமா.